ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவாரூர் தேர் தாங்க. எஸ், த பிக்கெஸ்ட் தேர் ஆஃப் ஆல். இதுவும் கோட்டு சொல்லாங்க, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் தேர். ஆமாங்க, இங்கே வந்து 3 தேர் இருக்குங்க. இதில் வந்து நம்ம மெயின் தேரை பற்றி தான் கொஞ்சம் நம்ம க்ளோஸ்அப்பில் போய் பார்க்க போகிறோம். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து லிமிட்டடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து தேர் திருவிழா நடக்கும்போது. ஆனால் தேர் அடி செக்ஷனில் போய் பார்க்கக்கூடியது ஒரு சில லிமிட்டட் வீடியோஸ் தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த செக்ஷனில் நீங்கள் வந்து எனக்கு பார்க்கலாம். 3 தேர் வச்சுருக்காங்க. அந்த 3 தேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்குங்க. அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சிற்பங்கள் இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் இருக்கார், மயில் தோகை அதில் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வார்னிஷ் கோட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பளபளன்னு இருக்குது. நல்லா வெயிலுக்கு வந்து இது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே தார்பாய் போட்டிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6ங்க. 6 வடம் இழுக்கிறதுக்கு அந்த ரிங்ஸ் போட்டிருக்காங்க. இதில் வச்சு இழுத்துட்டு போவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா அலங்காரமும் சேர்த்து மொத்தமாக வந்து 300 டன்னுக்கு வெயிட் வந்துடுங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு எளிய காரியம் அல்ல. ஸோ இது வந்து அந்த கீழே வந்து அந்த முட்டுக்கட்டையை போட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் இப்போல்லாம் இதுக்கு வந்து நியூமேட்டிக் பிரேக்ஸ் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து மரத்தில் செய்யப்பட்டது. அந்த 2 ரெட் கிளிப்பு மாதிரி இருக்கிறதாங்க பிரேக்கு. அவுட்டரில் வந்து ஸ்டீல் ரிங் இருக்குது. ஸோ சென்டர் ஆக்சில் இருக்குது, அது மேலே யாரோ கிண்ணம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீலுக்கு வந்து மொத்தமாக வந்து 2 ஆக்சில் கொடுத்துருக்காங்க. அது மேலே தான் இந்த மேசிவ் ஸ்ட்ரக்சர் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சிற்பம் ஒவ்வொன்றும் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அண்டர் செக்ஷன் கிராஸ் பார் பாருங்கள். 2 ஆக்சில் மேலே வந்து கிராஸ் பீம் போட்டிருக்காங்க. ஒரு நாகம் சிற்பம் இருக்குது. நார்மல் சிற்பம்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த பிரேக் பேக் சைட் பாருங்கள், அதோடய ஃபல்க்ரம் எப்படி இருக்குன்னு. சின்ன சின்ன ரிட்ஜஸ் இருக்குது. அது ஒரு வேளை ஹீட் டெசிபேஷனுக்கான எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இன்ஜினியரிங்கில் தமிழ்நாடு மக்கள் சூப்பருங்க, எக்ஸலண்ட், நம்பர் 1ங்க. இதில் இன்ஜினியரிங் மைண்ட் இல்லாமல் சத்தியமாக செய்ய முடியாதுங்க. தேர் கிட்டேருந்து பார்த்தா அழகாக இருக்குது, தூரத்துலேருந்து பார்த்தா அழகாக இருக்குது, நினச்சி பார்த்தா அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ மேசிவ் ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள். அதில் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது, எவ்வளோ அடுக்குகள் இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 3 அடுக்கு இருக்குது. ஒருவேளை அந்த மேலே தார்பாய் எடுத்துட்டாலும் இன்னொரு அடுக்குகள் தெரியலாம். பெல்லுலாம் வச்சுருக்காங்க, நிறைய சிற்பம் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுதான் டோட்டல் வித்து. மனுஷங்களாம் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்காங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி. ஜென்ரலாக தேர் செய்கிறதுக்கு வந்து அந்த ஆக்சில்லாம் இருக்குது இல்லையா, பேஸ் தாங்கிறது வந்து இலுப்பை மரத்தில் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த தேரே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி இருக்குங்க, ஒரு மினி கோயில் மாதிரி இருக்குது. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், கிராஸ் பீம்ஸு. ஸோ 6 கிராஸ் பீம்ஸ் இருக்குது. ஸோ 2 ஆக்சில் மேலே 6 கிராஸ் பீம்ஸ் இருக்குது. அது மேலே அப்படியே பாருங்கள் டவர் மாதிரி எழுப்பி கட்டியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஆல் இன்ஜினியர்ஸ் ஷுட் ப்ரைஸ் திஸ். இந்த 2 கிளாம்பும் அப்படியே அரெஸ்ட் ஆகும்போது பிரேக் வந்து ஆக்டிவேட் ஆகுங்க தேர் நிற்கிறதுக்கு. நன்றி, வணக்கம்.